பிரதமர் நரேந்திர மோடி வருகையால் தான் திமுக வலுப்பெறுகிறது என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக தான் தேவைப்படுகிறது என கூறியுள்ள பாஜக மாநில துணைத் தலைவி குஷ்பு, ராகுல் காந்தி ஒரு காலத்திலும் பிரதமராக முடியாது எனவும், அரசியலுக்கு நேற்று வந்த விஜயை விட்டுவிடுங்கள் எனவும், அவர் மனதில் பாஜக தான் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அப்போ வந்து எங்களை நம்பிதான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வலுப்படுத்துறதுக்காக பிஎம் வேணும்னு சொல்றாரா? மல்லிகார்ஜுன் கார்கே சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக 2029 பிரதமர் மேலேயே வந்து பிரசிடென்ட்டும் ராகுல் காந்தி ஆயிடுவாரு சொன்னாலும் சொல்லுவாரு. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமே ராகுல் காந்தி வந்தாருன்னு சொல்லுவாரு. அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆவறது ஒரு தூரத்து கனவு கண்டுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு, கனவு கண்டுங்க, பெருசாவே கண்டுங்க. அது ராகுல் காந்தி அவர்களுக்கு பொருத்தும். ஆனா என்னைக்குமே வந்து அது நிரந்தரம் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு, விட்டுடுங்க. நேத்து ஒரு இடத்துல வந்து அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவரு பேரை சொல்லாம எங்க கட்சியில இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல்ல. சோ மனசுல நாங்க இருக்கோம், அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. விஜய் மனசுல பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் செல்வம் சார் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அதான் மணலி தொகுதியில செல்வம் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்.